மாசி சிவராத்திரியும் பிரதோஷ விரதமும் தெரியாத சில உண்மைகள். மாசி மாதம் வரும் மாசி மகம் மற்றும் மாசி சிவராத்திரி சிவபெருமானின் கிருபையை பெற மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன. மாசி சிவராத்திரி அன்று சிவபெருமான் பார்வதியுடன் கல்யாணமான நாளாக கூறப்படுகிறது. இந்த ராத்திரியில் ஜாகரணை ஊனவிலக்குடன் பக்தியில் விழிப்பு உறக்கம் செய்வது பாப் விமோசனத்துக்கு வழிகாட்டுகிறது. பிரதோஷ விரதம் திரையோதசி திதியில் பிரமாண்டமான காலங்களில் பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் பக்தர்களின் பாவங்களை மன்னிக்க உத்தரவாதம் அளித்த நாளாக கருதப்படுகிறது. பிரதோஷ வேளையில் சாயங்கால 4:30 6 மணி நந்தி தேவனின் மீது ஏறிய சிவபெருமான் அதிகால நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்பதால் அந்த நேரத்தில் விரதம் கடைபிடித்து பூஜை செய்தால் சித்திகள் மற்றும் சமசார நன்மைகள் பெறலாம். மாசி பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியில் கோவில்களில் நந்தி மூர்த்திக்கு காதில் விருப்பங்களை சொல்லும் பாரம்பரியம் உள்ளது. நந்தி பகவானே நேரில் சிவனிடம் சொல்லித் தருவார் என்று நம்பப்படுகின்றது. இது போன்றும் மேலும் பல மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம்.